பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரேட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாள் காலை வேளையில் தேவ சமூகத்தில் நாம் கூடி வரும்படியாக கர்த்தர் பாராட்டுகிற எல்லா நன்மைகளுக்காக நான் தேவ நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலும் நீங்கள் பங்கு பெறுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சரியாக முதல் ஆராதனை 6 மணிக்கு இருக்கும், 6 o'clock இருக்கும். ரெண்டாவது ஆராதனை 8 o'clock இருக்கும். மூன்றாவது ஆராதனை 10 o'clock இருக்கும். ஈவினிங் 6 o'clock நான்காவது ஆராதனை இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் நீங்கள் பங்கு பெற உங்கள் யாவர் உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வருகிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அநேக புதிய ஆத்துமாக்கள் வரும்படியாகவும் உங்கள் யாவரை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பெங்களூரில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சபையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சபைக்கு வாருங்கள், சத்தியத்தை கேளுங்கள். கர்த்தர் அது மூலமாய் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வாராக. நம்ம எல்லாரும் இந்த வேளையில் கண்களை மூடி நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த காலவெளிக்காய் சோத்திருக்கிறோம். இந்த வேளையில் தாவே உம்முடைய கரமைகளை அற்புதமாய் காத்ததுக்காக, வழி நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். இம்மட்டுமாய் நீர் பாராட்டின எல்லா நன்மையான ஈவுகளுக்காக உங்கள் கொடான கொடி நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வீராக. ஆச்சரியமாக இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறீர். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீர் செய்த உதவிகளுக்காக நன்றி ஆண்டவர். இந்த காலவெளியில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். போராட்டங்களை அறிந்திருக்கிறீர், நெருக்கங்களை அறிந்திருக்கிறீர், கண்ணீரை அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றிலும் அவர்களை நீர் விடுதலையாக்கணுமா செபிக்கிறேன். அவளுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். இந்த காலவெளியில் ஒவ்வொருவரும் நீர் பலப்படுத்தவனுமா செபிக்கிறேன். நீர் ஆசீர்வாதமாய் நடத்துங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. எல்லா சோர்வுகளை நீர் எடுத்து போடுவீராக. நீரே கூட வந்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த காலவெளியிலே உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்த வேணுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் தாய் மட்டும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியில் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். என்னோடு வாழ்பவரே, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். என்னாலும் ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமென். நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். Thank you Lord. ஆமென். ஹல்லேலூயா. என்னே சுராஜாவுக்கே எல்லாரும் பாடுவோம். என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றே. முழு உள்ளத்தோடு நாமம், முழு உள்ளத்தோடு நாமம் பாடி புகழுவே. நான் பாடி புகழுவே. என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீரணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீரணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினே. கர்த்தர் நீர் தேற்றினீர், கர்த்தர்
கர்த்தர் நீர் தேற்றினீ என்னே சுராஜாவுக்கே இந்நாளும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே இந்நாளும் ஸ்தோத்திரம் இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக அன்பை எடுத்து சொல்லுவேன் அன்பை எடுத்து சொல்லுவேன் ஓயாமல் பாடுவேன் ஓயாமல் பாடுவேன் என்னே சுராஜாவுக்கே இந்நாளும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே இந்நாளும் ஸ்தோத்திரம் என்னே சுராஜாவுக்கே இந்நாளும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. என்னே ஆண்டவரோடு வாழ்கிறவர் நீர். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. என்னாலும் ஸ்தோத்திரம். ஓ thank you Lord. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். என்னோடு வாழ்பவர்க்கே எல்லாம் சொல்லுவோம். ஆமென். என்னாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு வாழ்கிறவரே. ஆமென். ஆண்டவரே, எங்களோடு இருப்பவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலவேளையிலே கர்த்தாவே எங்களோடு இருக்கிற தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவேளையிலே கர்த்தாவே அன்றைய நன்றி உள்ள இதயத்தோடு கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இம்மட்டுமாய் நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அதிசயமான காரியங்களை செய்கிறீர், ஆச்சரியமாக எங்களை நடத்துகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா தடைகளை நீக்கி போட்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, இம்மட்டுமாய் நீ நடத்தி வந்த எல்லா கர்த்தாவே வழிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் அதிசயமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்வதற்காய் நன்றி அப்பா. இந்த கால விளக்கத்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஆமென். இம்மட்டு நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி, எங்களோடு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களோடு வாசம் செய்வதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலவில் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆமென். எல்லா கரங்கள் தட்டி பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. ஆமென். Thank you Lord. ஆமென். ஆமென். அப்ராமன தேவரே நினகே. ஆமென். ஆராதனை. ஆமென். இசாக்கன தேவரே நினகே. ஆராதனை. அப்ராமன தேவரே நினகே. ಆರಾಧನೆ. ಇಸಾಕನ ದೇವರೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ಯಾಕೋಬಿನ ದೇವರೇ ನಿನಗೆ, ಯಾಕೋಬಿನ ದೇವರೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ. ತಂದೆ ಮಗನಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮರಿಗೆ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ. ತಂದೆ ಮಗನಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮರಿಗೆ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ.
ಸುಖವಾಗಿ ಬಾಳಬೇಕೆಂದು ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೆ. ನಾನು ನಿನ್ನ ಸ್ತುತಿಸಬೇಕೆಂದು ಹೆಸರಿಡಿದು ನೀ ಕರೆದೆ. ನಾನು ಸುಖವಾಗಿ ಬಾಳಬೇಕೆಂದು ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೆ. ನಾನು ನಿನ್ನ ಸ್ತುತಿಸಬೇಕೆಂದು ಹೆಸರಿಡಿತು ನೀ ಕರೆದೆ. ಕೃಪಾಪೂರ್ಣನೇ ಓ ಕೃಪಾಪೂರ್ಣನೇ, ಕೃಪಾಪೂರ್ಣನೇ ಓ ಕೃಪಾಪೂರ್ಣನೇ, ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ 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 ಆರಾಧನೆ. ಹೃದಯದ ತುಂಬ ನಿನ್ನ ಜ್ಞಾಪಕ, ಅದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೇನಿಲ್ಲಪ್ಪ. ಲೋಕವೆಲ್ಲ ಹುಡುಕಿ ನಾ ಬಂದೆ, ಎಲ್ಲೂ ಸಿಗಲಿಲ್ಲ ನಿನ್ನಂದ ತಂದೆ. ಹೃದಯ ತುಂಬ ನಿನ್ನ ಜ್ಞಾಪಕ, ಅದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೇನಿಲ್ಲಪ್ಪ. ಲೋಕವೆಲ್ಲ ಹುಡುಕಿ ನಾ ಬಂದೆ, ಎಲ್ಲೂ ಸಿಗಲಿಲ್ಲ ನಿನ್ನಂದ ತಂದೆ. ಕರುಣಾಮಯನೇ ಓ ಕರುಣಾಮಯನೇ, ಕರುಣಾಮಯನೇ ಓ ಕರುಣಾಮಯನೇ, ಬದುಕಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ. ಬದುಕಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಆಮೆನ್. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ. ஆண்டவரே, இந்த காலையில் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென். ஆராதனை நன்றி அப்பா. ஆராதனை நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலையில் நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாய் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை நிற்க வைத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆண்டவரே கர்த்தா, இந்த நாளை காண செய்தீரற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தின தேவனுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலவெளியில் நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளை கடக்க உதவி செய்தீர், எல்லா வனாந்திரமான காரியங்களை கடக்க உதவி செய்தீர். ஆண்டவரே
கத்த எல்லாவற்றிலும் நீர் எங்கோ கூடவே இருந்தீர். எல்லா அழுகையை கடக்க உதவி செய்தீர். எல்லா மரண பள்ளத்தாக்களை கடக்க நீர் உதவி செய்தீர். நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, எல்லா ஃபினான்ஷியல் கிரைசிஸை கடக்க உதவி செய்தீர். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களை கடக்க நீர் உதவி செய்தீரப்பா. ஆண்டவரே, இந்த காலவளை நன்றியோடு நாள்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாள்மை சோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை காத்தீர், அதற்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலவளையில கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கினதுக்காய் நன்றி. எங்களை அற்புதமாய் காத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, இந்த காலவளையில கர்த்தர் நன்றியோடு நாமே துதிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். ஓ, thank you Lord. ஆமென். கிருபையால் நீலை நிற்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தேவ கிருபையால் நீலை நிற்கிறோம். ஆமென். கிருப ஆமென். கிருப 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 ஆமென். கிருப 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 ஆமென். கிருபையால் நீலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். ஆமென். கிருபையால் நீலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். பேர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருப, பெரியவனாக்கியதும் உங்க கிருப. பேர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருப, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருப. கிருப 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 கிருபையால் நீலை நிற்கின்றோம். ஆமென். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். ஆமென். கிருபையால் நீலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருப, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருப. நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருப, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருப. கிருப 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 கிருபையால் நீலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். கிருபையால் நீலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருப, என் காயங்களை கட்டியதும் உங்க கிருப. கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருப, என் காயங்களை காட்டியதும் உங்க கிருப. கிருப 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 கிருபையால் நீலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். கிருபையால் நீலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நீலை நிற்கின்ற. வல்லமை அழைத்ததும் அப்பா, வல்லமையாய் அழைத்ததும் உங்க கிருப, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருப. வல்லமையாய் அழைத்ததும் உங்க கிருப, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருப. கிருப 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 கிருபையால் நீலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். கிருபையால் நீலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். கிருப 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 சொல்லுவோம். கிருப கிருப ஆமென். கிருப
கிருப சென்று பாடுவோம். கிருப கிருப ஆமென் ஹalleluya கிருப கிருப ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமென் கிருப 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமென் கிருப சொல்லுவோம் ஆமென் ஆண்டவரே நன்றி கிருபைக்காய் நன்றி ஆமென் கிருப ஆமென் thank you lord கிருப ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆமென் நன்றி 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 ஆண்டவரே கிருப thank you lord ஆமென் கிருபைக்காய் நன்றி உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமென் ஹalleluya நன்றி அப்பா ஆண்டவரே உம்முடைய எல்லா இரக்கங்களுக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே இந்த காலவெளியில் நன்றியோடு நாமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இம்மட்டுமாய் எங்களை நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இம்மட்டுமாய் எங்களை காத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே ஹalleluya உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே எங்களோடு நீர் வாசம் செய்வதற்காய் நன்றி ஆமென் ஹalleluya நன்றி 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 ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிற தேவன் ஆமென் எங்களை நடத்துகிற தேவன் ஆமென் ஆமென் நன்றி அப்பா நன்றி 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 ஆண்டவர் ஆமென் thank you lord ஆமென் thank you lord என்னோடு ஆமென் இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே எல்லாம் சொல்லுவோம் ஆமென் நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே ஆமென் தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே ஆமென் தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே ஹalleluya 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 நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே மலைகளை தாண்டிடுவேன் கடும் பள்ளங்களை கடந்திடுவேன் மலைகளை தாண்டிடுவேன் கடும் பள்ளங்களை கடந்திடுவேன் சதிகளை முறியடிப்பேன் ஆமென் சாத்தானை ஜெயித்திடுவேன் சதிகளை முறியடிப்பேன் சாத்தானை ஜெயித்திடுவேன் ஹalleluya 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 நீர் என்னோடு இருக்கும் போது ஆமென் எல்லா கரங்களை பாடுவோம் ஆமென் வெற்றியே நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன் ஹalleluya ஆமென் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya 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 நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே மரணமே கூரங்கே பாதாளமே ஜெயமெங்கே மரணமே கூரங்கே பாதாளமே ஜெயமெங்கே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே ஹalleluya ஹalleluya ஹalleluya
ஹalleluya ஹalleluya ஹalleluya ஹalleluya ஹalleluya நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாம் சொல்லுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாம் சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya. ஆமென். ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியிலே கர்த்தாவே எல்லா தடைகளை கர்த்தாவே விலக்கினீரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எல்லா போராட்டங்களை மறிய செய்தீரே. ஆமென். ஹalleluya. எல்லா மரண கட்டிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீரே ஆண்டவரே. இந்த கொரோனா பயத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீரே ஆண்டவரே. மரணத்தோடு கர்த்தாவே போராடுகிற காரியங்களிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீரே. அதற்காக நன்றி அப்பா. இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவேளை கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தா நன்றியோடு நாங்கள் கர்த்தாவே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தா இம்மட்டுமாய் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருந்தீரே அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வழி நடத்தினதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தா அதிசயமாய் காத்தீரே அதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த காலவேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நான் தேவ நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இதுவரைக்குமாய் கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மையான ஈவுகளுக்காகவும் நாம் தேவ நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நான் ஏதாவது ஒன்று தேவனுடைய ராஜ்யத்திற்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்களும் தீர்மானியுங்கள். நிச்சயமாகவே அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாய் பெறுவீர்கள். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறீர்களோ உடனடியாக அந்த காரியங்களை செய்யும்படியாக உங்களை யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், பீயிங் ஆர்கனைஸ்ட். ஆமேன். ஸோ நீங்கள் இதுதான் என்னோட தலைப்பு. நீங்கள் பீயிங் ஆர்கனைஸ்ட். ஆமேன். ஒரு டி கட்டாக இருக்கோ. ஆமேன். கர்த்தர் நல்லவர். பீயிங் ஆர்கனைஸ்ட். அப்போ நான் பார்க்குறோம் நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்க வேண்டும், ஒழுங்கும் கிரியமாக இருக்க வேண்டும், ஒரு ஆர்டராக இருக்கணும். ஸோ அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லுகிற வேளையில் இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வேத பகுதி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 40வது வசனம். ஆமென். 1 கொரிந்தியன் சாப்டர் 14 verse 40 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. let all things be done decently and in order. all things to be done decently and in order. இதுதான் நல்லொழுக்கமாயும் கிரயமாயும் செய்ய கடவுது. ஆமென். ஸோ இன்றைக்கி காலையில் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. ஆர் யூ an ஆர்கனைஸ்டு பர்சன்? நான் ஒரு ஆர்கனைஸ்டு பர்சனாக என்னோடய வாழ்க்கையில் ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஒழுங்கும் கிரயமாக ஒரு ஆர்டராக இருக்கா? அது ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் நீங்கள் குழந்தைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய ஃபினான்ஸ் காரியங்களாக இருக்கலாம். அது இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை நம்ம ஒரு ஒழுங்கும் கிரியமாக ஒரு ஆர்டராக இருக்கிறதா, இல்லைனா அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறதா? ஸோ ஒழுக்கமே இல்லை பதர், ஒழுங்கு கிரியமாக கிடையாது பதர். ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ காலைல சாப்பிட்டோம், இல்லைன்னா சாப்பிடல, ஏதோ ஒன்று குளித்தோம் குளிக்கலை, ஏதோ ஒன்று வேலை செஞ்சோம் செய்யலை, ஏதோ ஒன்று ஓடுது லைஃபு அப்படின்ற மாதிரி இருக்கிறது, அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறதா? சரியா? ஒழுங்கு கிரைனா அதுதான். ஸோ ஒழுங்காக ஒரு ஆர்டராக காலையிலேயும் சொன்னால் இதை செய்யணும், நைட்டு படுக்கிறதுக்குள்ளே இவ்வளோலாம் பண்ணணும், இது ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ அதை மாதிரி இருக்கிறதா? இல்லாவிட்டால் அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உங்கள் பிஸ்னஸ், உங்களோட ஃபினான்ஸு எல்லாமே இருக்கட்டும், அது எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஸோ அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறீங்களா, ஆர்கனைஸ்டாக இருக்கிறீங்களா? பவுல் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? நல்லொழுக்கமாயும் கிரயமாக இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படி பார்ப்பீர்கள் என்றால் நம்ம அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும் பொழுது நம்ம
ஒழுங்கு கிரயமாக இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் என்ன தோன்றும் என்றால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய அடி விழும். சரியா? ஒரு பெரிய அடி விழும். அது மாத்திரமல்ல, நாம் முன்னேற முடியாது. நம்ம ஒரு லெவலில் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியாது. நிறைய டைமில் வந்து ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் நடக்கும். நம்மளோட வாழ்க்கையில் வந்து அநேக தோல்விகளை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து 12வது அதிகாரத்தில், எபிரேயர் 12வது அதிகாரத்தில் எப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து ஆர்கனைஸ்டு லைஃப்பை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிச்சுவல் ரேஸ், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஓட்டத்தை குறித்து அவர் பேசுவார். அது மாத்திரமல்ல, அப்படி ஓடுகிற வழியிலே நம்மளுக்கு வந்து நிச்சயமாகவே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு அந்த மகிமையான கிரீடம் கிடைக்கும். அதனால் நம்ம லைஃப் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ்டாக வைத்துக்கொள்கிறோம், அதான் வந்து ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென். ரொம்ப முக்கியமான நம்ம சிலரை பார்த்துக்கலாம், நல்ல ஜென்யூனாக இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஜென்யூனாக அந்த வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் காரியங்களாக இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, அது உலக பிரகாரமான வாழ்க்கையில் அவங்க வந்து ரொம்ப வந்து ஒழுக்கம் கிரயமாக அவர்கள் நடப்பார்கள். ஆமென். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து எப்படி உங்கள் வாழ்க்கையை வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கீங்க, எப்படி வந்து ஒழுக்கம் கிரியமாக வச்சுருக்க, ஒரு ஆர்டராக வச்சுருக்கிறீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், அது மாத்திரமல்ல உங்களுடைய ஃபினான்ஸில், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்கு கிரயமாக இருந்ததுன்னா அது வந்து யாரை மகிமைப்படுத்தும் என்றால் தேவனை மகிமைப்படுத்தும். ஸோ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை வந்து யாரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை வந்து ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில் வந்து கர்த்தரை வந்து மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வேளையில் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, 1 கொரிந்தியர் சாப்டர் 6 verse 20ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன். அப்போ தேவனை மகிமைப்படுத்தணும். எதனால்? உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும். அதனால் நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, அது வந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக அது வந்து ஒழுக்கம் கிரியமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அதை வந்து செய்கிறோமா என்று சொல்லி பார்ப்போம். ஆமென். அது மாத்திரமல்ல, 1 பீட்டரில் நீங்கள் வாசிங்கன்னா 1 பேதுருவில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பீட்டர் சாப்டர் 2 verse 9 நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்களோ உங்கள் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். ஸோ அப்போ அந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனை வந்து ஒரு ராஜாக்களாக, ஒரு ஆசாரியர்களாக தேவன் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஜாதியாக நம்ம இருக்கிறோம், அவருடைய ஜனமாக இருக்கிறோம், அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். ஸோ எதுக்காக கர்த்தர் இதை வைத்திருக்கிறாருன்னா, அவரை மகிமைப்படுத்த வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்கிற. அப்போ எப்படி மகிமைப்படுத்த முடியும்னா, நம்ம ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான். ஆமென். நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஆர்டராக இருந்தால் தான் நம்ம வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். ஸோ அதை வந்து என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க. சரியா? அது ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஏன்னா தேவனுக்கு எல்லாமே தெரியும், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகள் தெரியும், எல்லா ப்ராப்ளம்ஸ் தெரியும். ஸோ எப்படிப்பட்ட டிஸ்கரேஜ்மெண்ட்டில் நீங்கள் போகிறீங்க, எப்படிப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் போகிறீங்க, எப்படிப்பட்ட கடினமான பாதை, எப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் போகிறீங்க என்று அவர் நமக்கு நல்லா தெரியும், அவருக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் எதில் காட்டுறோன்னா, நம்முடைய ஆர்டர்டு லைஃப், அது வந்து ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, டிசிப்ளின் லைஃப்பில் வந்து நம்ம வந்து எப்படி காட்டுகிறோம், அதான் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இப்படி வாழணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும், ஆர்டர்டாக இருக்கணும், ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது காரியம், ஃபிக்ஸ் த ரைட் கோல். சரியான ஒரு கோல், ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்க வேண்டும். முக்கியமான உங்கள் வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஒரு காரியத்தை நோக்கி நீங்கள் ஓட வேண்டும். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு கோல் இருக்கணும். ஆமென். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கணும். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன நோக்கம்? இந்த உலகத்தில் நீங்கள் வந்து முக்கியமான நோக்கம், உங்கள் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னா, the first point is organizing our lives for top spiritual performances is to fix the right goal. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு கோலை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது என்னென்னா, நீங்கள் வந்து அந்த கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் தான்
நீங்கள் அந்த சக்ஸஸ்க்கு நேராக ஓட முடியும். சரியா, ஒரு முக்கியமான ஒரு கோல் அதான் வந்து பிரதானமான ஒரு காரியமாக நீங்கள் வைத்துக்கொண்டால் அது வந்து 100% என்ன பண்ணுவீங்க, அதை நோக்கி ஓடுவீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். பிரதானமான நோக்கம் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் முதலாவது என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இந்த உலகத்தில் வாழுகிற வேளையில் உங்களுடைய நோக்கம் எங்கே இருக்குது, உங்கள் கண்ணு வந்து எங்கே இருக்குது? நிறைய பேர் கண்ணு வந்து எங்கே இருக்குன்னா பணத்து மேலேயே தான் இருக்கும். சரியா, பணம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க சிலர். சிலர் என்ன நினைப்பாங்க, ஃபேமிலி இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேலை இருந்தால் போதும். அவங்களுடைய கண் வந்து எங்கே இருக்குது, ஃபோக்கஸ்ட் வந்து நீங்கள் வச்சிருக்கிற இடம் வந்து எங்கே இருக்குது, அதை கொஞ்சம் யோசிங்க. உங்கள் ஃபோக்கஸ்ட் வந்து ஆண்டவரை தர தேவனுடைய ராஜ்யம், அதான் வந்து உங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன் அவர் வந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுக்குற தேவன். ஆமென். அப்போ உங்களை டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்கனைஸ்டாக எதில் இருக்க வேண்டும் என்றால் நம்ம வந்து கர்த்தரை தேடுகிறதுல நீங்கள் வந்து அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பை வந்து கர்த்தரை நோக்கி நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேனா, கர்த்தருடைய ராஜ்யத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேனா என்று சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் அதில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாவற்றிலும் ஃபெயில் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவீங்க. நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவீங்க. கன்ஃபியூஷன் வரும். ஸோ நிறைய டைமில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த கால வேளையில் கொஞ்சம் நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நான் வந்து என்னுடைய குறி எங்கே வச்சுருக்கிறேன், என்னுடைய குறி அதான் ஃபோக்கஸ், ரைட் கோல்னால் என் கண்ணை எங்கே வச்சுருக்கிறேன், சரியாக அந்த 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 குறிக்கோளோடு நான் போகிறேன்னா சரியான நான் போகிற பாதை வந்து சரியான குறிக்கோளோடு நான் ஓடுகிறேன்னா. ஸோ யாராவது உங்களை பார்த்து கேட்டால் என்ன குறிக்கோள், லைஃப்பில் என்ன குறிக்கோள் வச்சுருக்கிற, என்ன பண்ணலாம் சாதிக்கிற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், என்னோடய குறிக்கோள் என்னென்னா கண்டிப்பாக நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய ஓட்டத்தில் எங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நான் ராஜ்யத்தை தேடணும். ஸோ அதுக்கு நீங்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் வந்து எப்படின்னா உங்கள் டைம் ஆகட்டும், உங்களுடைய ஒர்க் ஆகட்டும், எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஆர்கனைஸ்டாக நீங்கள் வச்சுக்குவீங்க. ஆமென். கண்டிப்பாக ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அது வந்து கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஆமென். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், இதை வந்து வேர் டு ஸ்டார்ட், எங்கே ஆரம்பிக்கிறது எங்கன்னு போய் பார்ப்பீர்கள் என்றால் அது வந்து உங்களுடைய அந்த கோல் கரெக்டாக இருந்துச்சுன்னா, அந்த குறிக்கோள் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் சரியான டைமில் வந்து நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். ஸோ அப்போ வந்து உங்களுடைய நேரங்களை நீங்கள் வந்து எப்படி வந்து முக்கியத்துவப்படுத்துகிறீர்கள். ஒரு நாள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அந்த நாளை வந்து நீங்கள் வந்து எப்படி ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணுறீங்க. உங்களுடைய குறிக்கோளுக்கு நேராக கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த குறிக்கோள், நீங்கள் போகிற அந்த பாதைக்கு நேராக எப்படி வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து அப்படி பார்க்கும் பொழுது அப்போ வந்து டாப் ப்ரியாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்குறோம். ஆமென். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கா, இல்லாவிட்டால் ஃபேமிலிக்கா, இல்லாவிட்டால் உங்களுடைய ஃபினான்ஸுக்கா, எதுக்காக நீங்கள் வந்து கொடுக்குறீர்களோ முதலாவதாக நான் விசுவாசிக்கிறேன், கீப் எ டைம் டு ஸ்பீக் டு காட். முதலாவதாக நீங்கள் ஆண்டவருக்கு நேரத்தை முக்கியமாக கொடுங்க. ஸோ அதுதான் உங்கள் டாப் ப்ரியாரிட்டி. ஆமென். ஸோ டெய்லி லைஃப்பில் வந்து நீங்கள் எவ்வளவு நேரம் தேவனோடு நீங்கள் செலவு செய்கிறீர்கள். நீங்கள் பணத்துக்காக அதிக நேரம் செலவு பண்ணுறீங்களா, குடும்பத்தோடு அதிக நேரம் செலவு பண்ணுறீங்களா, ஊர் சுற்றுறதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணுறீங்களா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஆண்டருக்கு கொடுக்குறீங்களா இல்லை மற்ற காரியங்களுக்கு கொடுக்குறீங்களா? அதை நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். நீங்கள் ஆண்டருக்கு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய ஜெப நேரங்கள், உங்களுடைய மெடிடேஷன், உங்களுடைய வேத தியானங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு வந்து யாராவது ஒரு கெஸ்ட்டோ இல்லாவிட்டால் யாராவது ஒரு விஐபி யாராவது வந்துட்டாங்கன்னா, ஸோ நான் அவங்க வீட்டுக்கு யாராவது முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டால் கூட உங்களுடைய ஆர்கனைஸ்டு டைம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டைம் வந்து ஒரு ப்ரேயர் டைம் இருக்குது, அந்த டைமில் வந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, அதை வந்து போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஒன்று அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இப்போ வந்து என் ஜெப நேரம் வரீங்களா, ஜோம் பண்ணலாமான்னு கேளுங்க. இல்லை ஃபோர்ஸும் பண்ணாதீங்க. இல்லைங்க நாங்கள் வரலங்கன்னு சொன்னால் நீ போய் ஜோம் பண்ணுங்க. ஆமாம், நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஆர்கனைஸ் வச்சுக்கோங்க. இந்த டைம் வந்து நான் வந்து ஜெபிக்க வேண்டிய நேரம், ஆண்டவரை தேட வேண்டிய நேரம். ஸோ அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது நடக்கும். ஸோ சண்டே ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும், ஆராதனைக்கு போகணுன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் போகணும், வார்த்தை கேட்க போகணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ சண்டே தான் யாருன்னா நான் ஒரு 6 ஆப்பிள் ஒரு 6 ஆரஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா, சொந்தக்காரன் வருவாங்கள்ல, ஒரு வாழைப்பழம் ஒரு அன்னாச்சி பழம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா முடிஞ்சுது.
எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா வீட்டில் உட்காந்த உடனே சரி இன்றைக்கோ ஒரு நாள் வந்திருக்கிறாங்க, ஒரு சண்டே தானே விட்டுருவோம். இது இல்லைன்னா என்ன இருக்குது, ஆன்லைனில் பார்க்கலாம். எங்கள் பாஸ்டர் வந்து ஆன்லைனில் பாருங்கள், உட்காந்து டிவியை போட்டு ஆன் பண்ணி அப்படி விட்டுறக்கூடாது. ஸோ நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஸோ அன்றைக்கி தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இல்லைன்னா இந்த ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் அவங்கள உட்காந்து பேசலாம். ரொம்ப நாள் ஆச்சு உட்காந்து கதை பேசலாம், ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. நான் சொல்லுகிறேன், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். அது வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா நன்மைகளையும் நீங்கள் பார்க்க முடியும். அப்போது நீங்கள் ப்ரேயர் டைம், ஆமென், உங்களுடைய டெய்லி உங்கள் ப்ரேயர் டைமு, உங்களுடைய மெடிடேஷன் டைமு எப்படி வந்து இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஆமென். ஸோ அது விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய ஸ்டடி டைமை பிளான் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைமை பிளான் பண்ணுங்கள். வீட்டில் உதவி செய்யக்கூடிய ஒரு நேரங்களை இப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணி எல்லாமே பிளான் பண்ணுங்கள். சும்மா வந்து ஏனோ தானே வாழாதீங்க. இந்த டைமில் படிக்கணும்னு பிளான் பண்ணுங்கள். இந்த டைமில் வெளியே போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரணும், வீட்டு வேலை செய்யணும், அதுவும் பிளான் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். உடம்பு வந்து ரொம்ப முக்கியம். சரியா, உடம்பு நல்லா முக்கியம். நல்லா சாப்பிட்டு உடம்பு மட்டும் வளர்த்துட்டு இருக்கக்கூடாது. அதை வந்து குறைக்கிறதுக்கும் வழி இருக்குது. ஸோ ஒரு சகோதரர் சொல்கிறார், உடம்பு ஏற்றுறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடுது, ஆனால் குறைக்கிறதுக்கு படாத படணும் பிரதர். ஆமென். ஸோ தொப்பை வர்றது வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் அது குறைக்கிற வழி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி வேதனை வேறு எதுவுமே கிடையாது. குண்டாகிறது ரொம்ப ஈஸி, ஆனால் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது ஆரம்பமே ஒரு ஆர்கனைஸ்டாக ஒர்க்கே காலையில் சில ஒர்க் அவுட்டெல்லாம் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் சில எக்ஸசைஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சொல்கிற நம்ம பண்ணோம் கண்டிப்பாக. சரியா, அதனால் கண்டிப்பாக எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். சரியா, கண்டிப்பாக எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். வீணான அந்த ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஹெல்த்தி ஃபுட்டாக சொல்லுவாங்க எல்லாம் வந்து இந்த ஜங்க் ஃப்ரூட்லாம் சாப்பிடாதீங்க. சரியா, சும்மா கண்டதெல்லாம் வந்து குறிச்சிட்டு கிடக்காதீங்க. நல்ல ஒரு ஹெல்த்தி சாப்பாடு வந்து நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கணும். ஸோ நல்ல வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. அது ரொம்ப நிறைய பேர் வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. அதான் பெரிய ப்ராப்ளம். இன்றைக்கி வந்துருச்சு, நம்மளுக்கு ஸ்விக்கி வந்துச்சு, ஜொமேட்டோலாம் வந்துருச்சு. அதனால் வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன், வீட்டில் சமைங்க. ஆமென். நல்லா ஏதாவது ஒன்று ஹெல்த்தியாக சாப்பிட்னா ஆஃபீஸ்க்கு போகும்போதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுங்க. சரியா, நீங்கள் வந்து அதை மாதிரி கட்டி கொடுத்தா தான் அவங்க குடும்பம் வந்து உருப்படும். ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து அதெல்லாம் செய்கிறதே கிடையாது. சரியா, அதை வந்து வீட்டில் வந்து செய்கிறதே கிடையாது. சமையல் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேருக்கு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வீட்டில் சமைச்சு 3 வேலையும் வீட்டில் கொடுங்க. அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு குடும்பமாக மாறும். காலையில் எழும்ப உடனே சமைக்கணும். காலையில் எழும்பும்போதே என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்காது. நைட் படுக்கும்போது யோசிச்சுட்டு படுங்க. என்ன சமைக்கணுன்றது நைட் படுக்கும்போது யோசிக்கணும். காலையில் எழும்பும்போது யோசிக்கக்கூடாது. காலையில் எழும்பும்போது யோசிச்சா அதுக்குள்ளே வேலைக்கு போயிடுவார், உங்கள் புருஷன் வேலைக்கு போயிடுவார். நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து நீட்டாக வைக்கிறது, சரியா, நல்லா பெருக்கி சுத்தமாக வைக்கிறது, பெட்டை வந்து நீட்டாக வச்சுக்கணும். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செய்யணும். இதில் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும். சரியா, அதனால் சிலது இந்த டைம் இதை தான் பண்ணும். சார் காஃபி குடிக்கிறீங்களா, காலையில் எந்த டைமில் குடிக்கிறீங்கன்னு பாருங்கள். கரெக்டாக காலையில் குடிக்கணுமா, காலையில் கண்ட நேரத்தில் குடிக்காதீங்க. சரியா, காலையில் எழுந்தோடனே குடிக்கணுமா, ஓகே ரைட்டு. அது வந்து ஒரு ஆர்டரை வச்சுக்கோங்க. நினச்ச போதெல்லாம் போய் டீ கடைக்கு போயிட்டு இருக்கக்கூடாது. நினச்ச போதெல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. சரியா, சும்மாலாம் வாங்க பத்திர டீ குடிக்கலாம், வாங்க பத்திர போகலாம். அதுக்குன்னு எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டு லைஃபாக நீங்கள் வச்சுக்கோங்க. அன்றைக்கி தான் அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொண்டு வரும். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன். அப்போ பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து ஒரு ஆலோசனையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக் ஷெட்யூல் அண்ட் டெட்லைன்ஸ் வெதர் இட் இஸ் ஏ சிம்பிள் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் ஆர் ஆஃபீஸ் ஒர்க். உங்களுடைய வீட்டு வேலையாக இருக்கலாம், உங்களுடைய அலுவலக வேலையாக இருக்கலாம். நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், டெட்லைன் வச்சுக்கோங்க. இன்றைக்குள்ளார முடிக்கணும் அப்படின்றத வைங்க. இல்லை நாளைக்குள்ளார முடிக்கணும், ஒரு டேட்டை வைங்க, ஒரு டைம் வைங்க. அப்படி வச்சு நீங்கள் வேலை இல்லைன்னா நீங்கள் வந்து அதை முடிக்கவே மாட்டீங்க. ஆமென். அது வந்து முடிக்கவே மாட்டீங்க. காலையில் 8 மணிக்குள்ளார டிஃபன் பண்ணி கொடுத்துடணுன்றது முடிவு பண்ணிட்டீங்கன்னா பண்ணிடுவீங்க. சரியா, அது ஒரு டெட்லைன் வைங்க. டெய்லி காலையில் 8 o'clock வந்து டிஃபன் வந்து கட்டிடணும். ஸோ மதியானம் லஞ்ச் வந்து 1 o'clock முடிச்சிடணும். நைட்டு வந்து டின்னர் வந்து 7:30 இது மாதிரி ஒரு டைம் வச்சா தான் முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ ஷெட்யூல் நீங்கள் தான் போடணும். இது வந்து யாரும் வந்து பரத்துலேருந்து யாரும் வந்து தேவத்துவதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டார். சரியா, அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஷெட்யூல் இன்றைக்கி என்ன பண்ணிருக்கிறீங்க, இன்றைக்கி என்ன ஷெட்யூலு, காலையில் 10:30 எங்கே வரணும், சர்ச்சுக்கு வரணும்னு முடிவு பண்ணியிருந்தா. சரியா, 10:30 வந்தால் 10:30 எழுந்துச்சு குளிச்சுட்டு இருக்கக்கூடாது. 10:30 எழுந்துச்சிட்டு ஐயோ டைம் ஆச்சு சொல்லிட்டு கொண்டையை கட்டிட்டு ஓடிட்டு வந்துடக்கூடாது. சரியா, நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஆர்கனைஸ்ட் இருக்குது. காலையில் எழும்பணும், 9 மணிக்கெலாம் எழும்பணும், குளிக்கணும். சரி, 10:30 ஷார்ப்பாக 9:30 மணிக்கு பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்றது ஒரு ஷெட்யூல் வச்சுக்கணும்.
ஸோ 10 மணிக்கு 10:30 மணிக்கு யோசித்தேன் பிரதர் வரலான்னு, டிவியில் பார்த்தேன் பிரதர், ஓடி வந்தேன் பிரதர். நான் சொல்லுறேன் அது வந்து ஆர்கனைஸ் கிடையாது. அப்போ உங்கள் வாழ்க்கை வந்து எப்படி நடத்துகிறீங்க? அப்போ வந்து அது வந்து கண்டிப்பாக ஷெடியூலை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, ரைட் எவ்ரி திங் டவுன் அண்ட் டோன்ட் ரிலே ஆன் யுவர் மெமரி. ஸோ என்றைக்குமே வந்து உங்கள் மெமரியை உங்களுடைய ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன், எல்லாம் மனசில் இருக்குது, நான் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்வேன், கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து நீங்கள் எழுதி வைங்க. அது வந்து எழுதி வைங்க, இன்றைக்கி என்னென்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எழுதி வைங்க. இல்லாமட்டால் உங்களுடைய ஃபோனில் கூட, உங்களுடைய ஃபோனில் நோட் பண்ணி வச்சுக்கோ, நோட் பேட்டன் இருக்கும், அதில் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து நோட் பண்ணி வைங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி என்னென்னலாம் செய்யணும், அதை வந்து நைட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் முடிச்சிட்டோமா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் வழிகள். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, மேக் பேக்கப்ஸ் ஆஃப் எவ்ரி திங். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா மேக்ஸிமான பொருட்களுக்கு என்ன பண்ணுங்கள், டூப்ளிகேட் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், அது மாத்திரமில்ல பாஸ்போர்ட்டு ஜெராக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், சரியா? உங்களுடைய கார் கீயாக இருக்கட்டும், வீட்டு கீயாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு டூப்ளிகேட் வச்சுக்கொள்ளுங்க. டூப்ளிகேட் வந்து கீ கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ்டாக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள், அது வந்து என்றைக்குமே நல்லது. ஆமென். ஸோ இந்த பேங்க் டீட்டெயில்ஸு, உங்களோட டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் ப்ராப்பராக ஒரு ஃபைலில் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு ஃபைலில் இருக்கணும், கண்டிப்பாக அந்த ஃபைலில் இதுதான் இருக்குது அப்படின்றது தெரியணும். இந்த ஃபைலில் போனால் நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும், பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ நிறைய டைமில் வந்து அதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். ஸோ நானே சில டைம் இதெல்லாம் நிறைய மிஸ் பண்ணியிருக்கிறேன், சரியா? ஆனால் இன்றைக்கி நான் உங்களை மூலமாக நானும் கற்றுக்கிறேன், சரியா? அதில் ஃபோல்டர் போடுங்க, நல்ல ஃபோல்டர் போடுங்க, நல்ல ஃபைல் பண்ணுங்கள், சரியா? எல்லா டாக்குமெண்ட்ஸ் அந்த டைமில் லாஸ்ட் மினிட்ல உட்காந்து தேடக்கூடாது. ஆதார் கார்டு இங்கே தான் வச்சேன், அங்கே தான் ரேஷன் கார்டு இங்கே தான் வச்சேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இபி கார்டு இங்கே தானே வைப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆர்டராக ஒரு ஃபோல்டர் போட்டோ இல்லாவிட்ட ஒரு ஃபைல் பண்ணியோ நீங்கள் வைக்கிறது வந்து நல்லது. ஆமென், அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆர்கனைஸ்டாக நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீப் யுவர் திங்ஸ் பேக் டு த பிளேஸ். எங்கே எடுத்தீங்களோ அந்த பொருளை அங்கேயே வைங்க, சரியா? கிச்சனில் இது வந்து நடக்கும், எடுக்கிறது அந்த நைஃப் எடுப்பாங்க, ஆனால் வைக்கிறது வேண்டாம், வீடு ஃபுல்லாக தேடுவாங்க அடுத்தது, சரியா? அதனால் எங்கே எடுத்தீங்களோ அங்கே போய் என்ன பண்ணுங்கள், அது சிஸ்ஸராக இருக்கலாம், நெயில் கட்டராக இருக்கலாம், இதெல்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். நெயில் கட்டர் வந்து நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணோன்னா, யூஸ் பண்ணோன்னே வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருங்க, இல்லைனா ஃபுல்லாக வந்து தேடிட்டு இருப்போம். அந்த பட்ஸை தேடுவாங்க சிலலாம், பார்த்திங்களா? பட்ஸை வீடு ஃபுல்லாக தேடுவாங்க. ஸோ இதை மாதிரிலாம் நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு தெரியணும், எடுத்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க. ஆமென். பட்ஸை போட்டு காதில் நோண்டு தூக்கி போடு, அதை போய் வைக்காதீங்க. ஆனால் சொல்கிறேன், சரியா? எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அது இருக்கணும். ஸோ அதனால் சில காரியங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கடைப்பிடிங்கள், அது உங்களுக்கு நல்லது, அது வந்து என்றைக்குமே நல்லது. அது மாத்திரமல்ல, மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓவர் ஸ்பெண்டிங், ஆமென், உங்களுடைய ஓவர் ஸ்பெண்டிங் வேண்டாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. இல்லைனா இந்த கிரெடிட் கார்டில் நிறைய வாங்கிடுவாங்க, இங்கேருந்து அங்கே பார்த்துறது, இங்கேருந்து அங்கே போடுறது, பயங்கர ஸ்மார்ட்டாக பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி தான் ஒரு நாள் மாட்டிக்குவாங்க. ஸோ என்னுடைய தாழ்மையான கருத்து வந்து கிரெடிட் கார்டை கண்டிப்பாக வச்சுக்காதீங்க. கிரெடிட் கார்டு உங்களுக்கு அவசியமே இல்லை, சரியா? கிரெடிட் கார்டு வந்து அவசியமே. ஏன்னா ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ண, குடும்பத்தை நடத்த தெரியாதவங்க தான் கிரெடிட் கார்டை வச்சுருப்பாங்க. ஸோ குடும்பத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ண தெரில, அப்போ மணியை வந்து மேனேஜ் பண்ண தெரில. ஸோ அப்போ மணியை வந்து மேனேஜ் பண்ண தெரியாதனால அவங்களுக்கு என்னென்னா, கிரெடிட் கார்டை வச்சு சமாளிச்சிடலாம், கிரெடிட் கார்டை வச்சு ஓட்டிடலாம். நீ கிரெடிட் கார்டில் வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் உருப்படாது. ஸோ கிரெடிட் கார்டை முதல்ல மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து வெளியே வர வழியை பாருங்கள். கிரெடிட் கார்டு இல்லாமல் பசியாக இருந்தாலும் பரவாயில்ல, கிரெடிட் கார்டு வேண்டாம். அதனால் அது வந்து ஓவர் ஸ்பெண்டிங்கு. சிலது வந்து சம்மந்தமே இல்லாமல் ட்ரெஸ்ஸு மாதிரி நிறைய எடுப்பாங்க, சரி? அது வேணா ஹோட்டலுக்கு போய் செலவு பண்ணுவீங்க, இதெல்லாம் நிறைய நடக்கும். கையில் காசு இருந்துச்சுன்னா சிலர்லாம் ஆட்டம் தாங்காது, அது பார்த்துருக்குறேன் நான். ஆமென். அது திடீர்னு வந்து அந்த கையிலலாம் காசு வந்துச்சுன்னா சிலர் வந்து ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிலாம் வச்சுக்காதீங்க. ஸோ கிரெடிட் கார்டு இது மாதிரி காரியங்கள்லாம் வச்சுக்காதீங்க. என்ன இருக்குதோ அதில் வந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அப்போது உங்களோட மணி மேனேஜ்மெண்ட், ஓவர் ஸ்பெண்டிங், உங்களுக்கு தெரியும் புருஷன் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, குடும்பத்தோட தேவை என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாழ பழகி கொள்ளுங்கள், சரியா? ஒரு ட்ரெஸ்ஸு போதும், அதுக்கு 10 ட்ரெஸ் எடுக்காதீங்க. கிறிஸ்மஸ்க்கு ஒன்று போதும், இல்லை கிறிஸ்மஸ் காலையில் ஒன்று, அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒன்று, மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒன்று, சரி, நியூ இயருக்கு ஒன்று, 4-5 ட்ரெஸ் எடுக்குதான் நல்லா தெரியுது. எல்லாம் எதில் ஸ்வைப் பண்ணுறது, கிரெடிட் கார்டில் தான் ஸ்வைப் பண்ணுறது உட்காந்து. அதுக்கப்புறம் உட்காந்து எது பண்ண முடியாமல், லோன் கட்ட முடியாமல் வீட்டுக்கு வந்து அவன் வந்து கற்றும் போது தான் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆர்கனைஸ்டாக மேனேஜ் பண்ணுங்கள், சரியா? இத்தனை காரியங்களை வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்கிறோம், இதை நீங்கள் கடைப்பிடிங்கள். இன்னும் சொல்கிறது நிறைய இருக்குது, டைம் தான் இல்லை, சரியா? அதனால் இதை மனசில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கணும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா 2 பிள்ளைகள் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ விளையாண்டுட்டு இருக்கும்போது
அவங்க வந்து ஒரு நல்ல வேல்யூபிள் நல்ல காஸ்ட்லியான ஒரு ஸ்டோனை பார்த்தாங்க. சரியா, அது பார்த்த உடனே என்ன பண்ணாங்கன்னா அதை எடுத்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பேக்கில் போட்டாங்க. அதை பேக்கில் போட்டுட்டு 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ அண்ணன் வீட்டில் வந்த உடனே அம்மா பார்க்காத காமிக்கல, இந்த கல் வந்து நான் வந்து பார்த்தேன், அதை பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி சொல்கிறத காட்டுறதுக்காக அம்மா அப்பாவை கூப்பிடுவாங்க. அம்மா அப்பாவை கூப்பிட்ட உடனே அவங்களோட பேக்கை திறந்து அந்த கல் எடுக்கலான்னு பார்த்தா அந்த உள்ளார ஃபுல்லாக வந்து இந்த புக்ஸு அதெல்லாம் வந்து ஆர்டராக இருக்காது, அது அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஃபுல்லாக கண்ட குப்பெல்லாம் கிடக்கும். சில பேக்லாம் பார்த்துருக்கீங்களா, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்பையே வந்து 10 வாட்டி திறப்பாங்க. எங்கே வச்சேன், சாவி இங்கே தானே வச்சேன்னுவாங்க. உள்ளார வந்து இதான் வச்சேன், கீயை தேடுறதுக்கு பேக்கில் தான் வச்சுக்கோம். ஆனால் அந்த பேக்குக்குள்ளாரையும் வந்து அலசி உட்காந்து உள்ளார இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொட்டி பார்த்து சார் அந்த ஜிப்பே அழுதணும், ஏன் என்னை வந்து இப்படி வேதனைப்படுத்துகிறேன்னு. சில வந்து பேக் வந்து அப்படி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு நான் பார்த்துருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். அந்த பேக் அது உள்ளார வந்து வச்ச இடம் தெரியாது. ஸோ இந்த பசங்க பார்த்தீங்கன்னா உள்ளார போட்டானுங்க ஸ்டோன், ஆனால் உள்ளார என்ன இல்லை, அது ஆர்கனைஸ்டாக இல்லாதனால எங்கே வச்சோன்னு தெரியல. உட்காந்து எல்லாம் உள்ளார இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே எடுக்கிறானுங்க. எல்லாம் எடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை கடைசியாக உள்ளார கண்டுபிடிக்கிறானுங்க. அவனுங்க தான் போட்டுதாங்க. அப்போ உள்ளார பார்த்தீங்கன்னா அது என்னென்னா அது சாதாரண ஸ்டோன் அல்ல, அது வந்து டைமண்ட். அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்த காரியம் வந்து ஒரு பெரிய டைமண்ட். ஸோ அந்த கல் வந்து நல்ல காஸ்ட்லியான டைமண்ட். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பிள்ளைகள் அப்போ தான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார்கள். நம்மளுடைய பேக்கு கூட எப்படி இருக்கணும், ஆர்டர்டாக இருக்கணும். நம்ம பேக்கு கூட ரொம்ப ஆர்டர்டாக இருக்கணும். ஸோ உங்களுடைய ஹேண்ட் பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறத பாருங்களேன். உள்ளார பாருங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பஸ் டிக்கெட் அங்கே உள்ளார கிடக்கும். சரியா, சாக்லேட் கிடக்கும். சாக்லேட்டு அந்த பேப்பர்லாம் இருக்குங்களா, சில வந்து பேக் வந்து குப்பை மாதிரி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அந்த சாப்பிட்ட சாக்லேட் பேப்பர்லாம் அதுக்குள்ளாரியே வச்சுருப்பாங்க. அது வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற இன்றைக்கி எல்லாம் கிளியர் பண்ணுங்கள். பஸ்ஸு டிக்கெட்டு இதெல்லாம் உள்ளார கிடக்கும். டிஷ்யூ பேப்பர் இப்போ வந்து கண்டிப்பாக மாஸ்க்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே மாஸ்க்லாம் இருக்கும். சிலர் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க, ஆனாலும் போட்ட பொருளை தேடிட்டு கிடப்பாங்க. அது பார்த்துருக்குறீங்களா? ஸோ எங்கே வச்சேன்னு தெரியாது. நல்லா உள்ளார பேக்லாம் க்ளீனாக தான் இருக்கும், ஆனால் வச்சதை மறந்துடுவாங்க. இது வந்து மறதி. அதை மாதிரி இருக்காதிங்க. சரியா, நல்ல பேக்லாம் ஆர்கனைஸாக தான் பார்த்து இருக்குது, மேலே தான் பார்த்து போட்டேன், ஆனால் மறந்துடுவாங்க. சிலர் வந்து மறந்துடுவாங்க. அது மாதிரிலாம் இருக்காதிங்க. இன்றைக்குமே வந்து அது மாதிரிலாம் இருக்காது. அப்போ உங்கள் வாழ்க்கை வந்து நேரம் வந்து ரொம்ப குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்தை கரெக்டாக ஆர்கனைஸாக பயன்படுத்துங்க. டெய்லி இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்றதை இப்போ காலையில் பிளான் பண்ணுங்கள். சரியா, காலையில் தூங்குறதுக்கு ஒரு நேரம் வச்சுக்கோங்க. ஏன் டைம் இருக்கிறதெல்லாம் தூங்கிட்டு கிடக்காதீங்க. சரியா, தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, எக்ஸசைஸுக்கு நேரம் இருக்குது, ஜெபத்துக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. சரியா, ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு எல்லாத்துக்கும் பிளான் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நல்லதாக இருக்கும், இனிமையாக இருக்கும். சரியா, இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் சோதரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை ஒரு டிசிப்ளின் ரொட்டீனில் நாங்கள் கத்தாவே வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் கத்தாவே கத்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு ஆர்கனைஸ்டாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. இந்த கால வேளையில் கத்தாவே சகல நல்லொழுக்கமாய் கிரியமாய் நடக்க ஆண்டவரே எங்கள் முழுவதுமாய் படைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் கத்தாவுடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தி வந்து எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கத்தா இதுவரைக்கும் ஆண்டவரே ஒரு ஆர்கனைஸ்டாக நாங்கள் இல்லைனா இன்றைக்கு ஆண்டவரே ஒரு ஆர்கனைஸ்டு லைஃப்பை நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. நீர் அப்படியா எங்களை நடத்துவீராக, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மட்டும் நடத்துவது எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியத்துவம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. கூடுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலாவது முக்கியத்துவம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. கத்தாவே மற்ற எல்லா காரியங்களை விட ஆண்டவருடைய ராஜ்யம் ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. அதை ஒரு ஃபிக்ஸ் கோலாக வைத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்த அதுக்கு ஏற்றார் போல எல்லாவற்றையும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றார் போல ஆண்டவரே அதை தேடுவதிலும் அதை பிரயாசப்படுவதிலும் அதற்காக உழைக்கிறதிலும் அதற்காக வாஞ்சிக்கிறதிலும் எங்களுடைய ஓட்டங்கள் இருக்கட்டும். வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு ஆர்கனைஸ் லைஃப்பை நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏனோ தானோ என்று வாழாதபடி ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் இருக்க ஆண்டவரே கர்த்தாவே நல்ல ஒழுங்கு கிரயமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை ஒரு ஆர்டராக இருக்கணும். இந்த நாளில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பது எங்களுக்கு தெரியணும். அதை நாங்கள் எழுதி வைக்கணும், அதை ஞாபகத்தில் வைக்கணும் ஆண்டவரே கர்த்தாவே. எந்த இடத்துல கர்த்தாவே நாங்கள் எடுத்தோமோ அதை வைக்கத்தக்கதாக ஆண்டவரே எல்லாவற்றிலும் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு பேக்கப்பை நாங்கள் மெயின்டைன் பண்ண ஆண்டவரே கர்த்தாவே ஒரு ஆர்கனைஸ்டு லைஃப்பை நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு தாட்டை இன்றைக்கி நாங்கள் பேசி இருக்கிறோம். இதை எல்லாம் கடைப்பிடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே கர்த்தாவே. நல்ல சமைக்கட்டும், வீட்டுக்கு நல்ல ஆகாரம் 3 வேளை கொடுக்கட்டும். வீணான கர்த்தா ஹோட்டலுக்கு மற்ற காரியங்களுக்கெல்லாம் செலவு செய்யாதபடி ஆண்டவரே கர்த்தா வீட்டில் சமைத்து சாப்பிடத்தக்கதாக ஒரு ஆர்கனைஸ்டு லைஃப் அவர்களுக்கு கொடுங்கப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்யட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இதனால் ஒர்க் ஃப்ரம் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு டார்கெட் வைத்திருக்கிறார்கள், அந்த டார்கெட்டுக்குள்ளார முடிக்க அந்த ஒர்க்கெல்லாம் முடிக்க உதவி செய்யுங்க. இந்த நாளிலே கர்த்தாவே அந்த பிள்ளைகள் வேலையை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகம் நல்ல பலனை கொடுங்க. ஹெல்த்
ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கட்டும். ஆண்டவரே வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு அப்பா ஆண்டவரே கத்தா தன்னுடைய சரீரத்தை கத்தாவை எந்த விதத்திலும் பாதிப்புக்குள்ளார போகக்கூடாது. அதுலேயும் ஒரு ஆர்கனைஸ்டாக அவள் வேலையை கத்தா எந்த டைமில் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்கனைஸ்டாக அவர்கள் வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே கத்தாவை இந்த நாளிலே கத்தாவை உம்முடைய கரம் அவளை தாங்கட்டும். எல்லா அலைச்சல்களையும் ஆண்டவரே கத்தாவே நீர் கத்தாவே ஆண்டவரே கத்தா மாற்றி போடுங்கப்பா. ஒவ்வொருடைய அலைச்சல்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. நீர் அப்படியே நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க, அதில் இருக்கிற பொருட்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அது ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே கத்தா இந்த நாளில் கத்தா பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் வருஷத்தை நன்மையை முடிச்சுட்டுகிற தேவன் இந்த ஆண்டு எல்லா நன்மைகளை அந்த பிள்ளைகளை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். சுக பிரசவத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கத்தா நல்ல சுக பிரசவத்தை இந்த காலவெளியிலே கட்டளையிடுவீராக. நல்ல பலனை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆவியானவர் இந்த நாளில் கத்தாவே உம்முடைய கரம் ஆண்டவர்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த ஊழியத்துக்காய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் தாங்கக்கூடிய பிள்ளைகளை கத்தாவை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. இம்மட்டும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கத்தா நீரே கூடது வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆர்கனைஸ்டாக இருக்கட்டும். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை காண செய்யும். நீரே கூடது வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு வலிமையோட பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் இந்த காலவெளியில் நீங்கள் ஆர்கனைஸ்டாக ஆரம்பிக்கிறீங்களா பாருங்கள். ஆமேன். இந்த கால வேலை எப்படி ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் நாளை எப்படி ஆரம்பிக்கிறீங்க, எப்படி முடிக்கிறீங்க. சும்மா வேலைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உட்காந்து ரெஸ்ட் இல்லாமல் அதையும் செய்யாதீங்க. ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுல அதுலேயும் ரொம்ப முக்கியம். சில வேலைக்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்து டே நைட்டாக உட்காந்துட்டு கண் வலிக்க கால் வலிக்க உட்காந்து வேலை செய்வீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அது மாதிரி ஊழியன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சுற்றிக்கிட்டே இருக்காதீங்க. சரியா? எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவை. ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஸ்லீப் பண்ணுறதுக்கு, சாப்பிட்ற டைமுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரமாக ஆர்கனைஸ்டாக செய்யுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அதுக்கு ஏற்றாமல் எல்லாத்தையும் ஷெடியூல் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை வந்து நிச்சயமாக நன்மையாக முடியும். எந்த ஒரு குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் முதலாவது ஷெடியூல் பண்ண வேண்டியது தேவனுடைய ராஜ்யம். அதுக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வாங்க. சரி, அது ஆண்டவர் தேடுற விஷயத்தில் இருந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் ஆரம்பிங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் அதை வந்து ஷெடியூல் பண்ணி பாருங்கள். எத்தனை மணிக்கு ஜபிக்க போகிறோம், எத்தனை மணிக்கு எழும்ப போகிறோம், வேதம் வாசிக்க போகிறோம், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், இதை வந்து ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் நிச்சயமாய் நன்றாய் இருக்கும். நீங்கள் நன்றாய் முடிப்பீர்கள். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.